வந்து எவ்வளோ நாங்கள் வேலைக்கு போகிறோம், அதுக்கு யூஸ் ஆகுது. இப்போ இதனால் எவ்வளோ நாங்கள் சேமிக்கிறோம். கண்டிப்பாக எங்களுக்கு வந்து இந்த இலவச பேருந்து விட்டதுக்கு அவருக்கு வந்து ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கணும் நாங்கள். மக்களுக்கெல்லாம் ஒரு பொதுவாக நல்லா இருக்குது. எல்லாரும் வந்து அதில் வராங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா நானே பார்த்து எங்கள் வீட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க. ஏன்டி பஸ்ஸுக்கு அவ்வளோ செலவாகுது, எதுக்கு நீ போகிற, வீட்டிலே இருப்பார், கூட்டிகிட்டு எங்கேயும் போக மாட்டார். இப்போ பஸ்ஸு ஃப்ரீயாக இருக்கிறாங்க, அதிகம் கோயிலுக்கு போகிறது, ஸ்கூலுக்கு போகிறது எல்லாமே எங்களுக்கு வந்து யூஸ் ஆகுது. உண்மையாக முதல்வர் ஐயா ஸ்டாலின் வந்ததுக்கப்புறம் இவ்வளோ பஸ் விட்டதுனால மக்களுக்கு எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்லா இருக்குது. கண்டிப்பாக நிறுத்த மாட்டார். கண்டிப்பாக மோடி வரமாட்டார். எனக்கு தான் ராகுல் காந்தி தான் வருவார். நல்லா வந்து இன்னும் நிறைய செய்வார், மக்களுக்கு நிறைய வந்து செய்வார். மோடி சொன்னதை நீங்க கண்டிக்கிறீங்களா? கண்டிப்பாக எல்லாரும் கண்டிப்பாங்க. நான் மட்டும் இல்லை, எல்லாரும் மக்களுமே கண்டிப்பாங்க. ஐயா வந்ததுனால இப்போ எவ்வளோ எல்லா வசதி மாதம் 1000 ரூபாய் மக்களுக்கு கொடுக்கறது. எனக்கெலாம் 1000 ரூபாய் வரல. இப்போ எனக்கு வரலாலும் எவ்வளோ மக்களுக்கு வந்துட்டு இருக்குதுல்ல, அது ஒரு சந்தோஷம். அவங்களுக்கு பயணம் நல்லா யூஸ் ஆகுது. பஸ்ஸு வந்து எங்களுக்கு ஃப்ரீயாக வர்றது, கோயிலுக்கு போகிறது, ஸ்கூலுக்கு போகிறதெல்லாம் எங்களுக்கு நல்லா ஒரு பயனுள்ளதாக இருக்குது. அது வந்து எப்படி சார் ஏற்றுக்க முடியும்? எங்களுக்கு எல்லாமே இதுதான் ஃப்ரீயாக கிடைக்குது. நாங்கள் இதில் சார் இப்போ பொண்ணுங்க பார்த்தீங்களா, லேடிஸ் பார்த்தா முழுக்க வந்து இதில் தான் ட்ராவல் பண்ணுறாங்க. இதை ஏங்க சார் நிறுத்துறேன்னு சொல்கிறாங்க அவங்க.